பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு கோர்ட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு டேய் சரவணா, நீ தனியாக போகாத, கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதி, நீயும் வேலையை முடிச்சுட்டு போகிறது அந்த சரவணன் கூட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கூட நம்ம கோமதியும் போகிறாங்க. டேய் சரவணா, இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையாடா? இன்னும் 2-3 மாதம் போனால் குழந்தையே பிறந்துருண்டா. அந்த குழந்தை முகத்துக்காவது நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ வேண்டாமா? அவள் தான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் உணர ஆரம்பிச்சிட்டா இல்லை, மன்னிப்பும் கேட்டுட்டா இல்லை. அதுக்கப்புறம் கூட அவளை நீ சேர்த்துக்க மாட்டேனா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவள் தான் ஏதோ ட்ராமா பண்ணிகிட்ருக்கானா, நீங்கள் அதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கம்மா, என் குழந்தைய எப்படி என் கூட வச்சுக்கணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறத பற்றி இன்னொரு தடவை என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு முன்னாடியே பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற போது தங்கமயில தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உனக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதா, இல்லை வேறு ஏதாவது தேவைப்படுதா? இப்போவே எல்லாத்தையும் கேட்டுக்கோமா. குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா தனியாக வளர்க்க இந்த உலகத்தில் உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் குழந்தைய நானே நல்லபடியாக பார்த்துக்கிறேன், யாரோட பணமும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சரவணன் இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நான் இவளுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.